नमस्ते बच्चों, सबको नमस्कार। राम राम सबको। ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிராத்மிக்லேருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டோரி கவி और कंजूस அப்படின்ற ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்டோரியை பார்த்துருவோம். கவி और कंजूस, அதாவது கவின்னா पोएट, कंजूसனா कं कंजन। ओके, कवि और कंजूस। அதாவது किसी गांव में கோவர்தன் नामक एक आदमी रहता था। அதாவது किसी गांव में ना ஒரு கிராமத்தில் வந்து கோவர்தன் அப்படின்ற ஒரு ஆள் இருந்தான். वह अच्छा कवि था, அவன் ஒரு நல்ல पोएट அவன். लेकिन वो गरीब था, அவன் வந்து ஒரு ஏழை. वह कविता लिखना छोड़कर कुछ नहीं जानता था, அவனுக்கு கவிதை எழுதுறதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. परिवार में माँ बाप थे, அவனுக்கு அப்பா அம்மாலாம் இருந்தாங்க. पत्नी थी, वाइफ இருந்தாங்க. बच्चे थे, குழந்தைங்களாம் இருந்தாங்க. इसलिए वह रोज़ आसपास के किसी ज़मींदार या अमीर के घर जाता था और उनका गुणगान करते हुए கவிதா சுனாதா தா. அதாவது அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த அதாவது ரோஜ்னா டெய்லி வந்து ஆஸ்பாஸ்க்கு கிசி ஜமீன்தார் அல்லது கிட்ட பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஜமீன்தார் வீட்டுக்கோ அல்லது அமீர்னா பணக்காரர் வீட்டுக்கோ போயிட்டு அவங்கள வந்து குன்கான் கருத்தேத்தேன்னா அவர் வந்து புகழ்ந்து பாடி கவிதா சுனாதா தா, அதாவது கவிதை படித்து वे लोग अपनी तारीफ सुनकर கோவர்தன் को कुछ न कुछ देते थे. அவங்க வந்து தன்னோட புகழ்ச்சியை கேட்டுட்டு அவனுக்கு அந்த கோவர்தனுக்கு कुछ न कुछ देते थे, ஏதாச்சும் ஒன்று கொஞ்சம் கொடுப்பாங்க. बस इसी से वो गरीब कवि किसी न किसी तरह अपने जीवन का நிர்வாக करता था. அதில் வந்து கிடைக்கிற பைசாவால் அந்த கவிஞன் வந்து தன்னோட வாழ்க்கையை வந்து எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி நிர்வாகம் பண்ணி கொண்டு போகிறாரு. கபி கபி உசே காலி ஹாத் லவுட்னா படுத்தா தா. சில டைமில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடைக்காதான். காலி ஹாத் லவுட்னா படுத்தனா எம்டி ஹேண்டாக வந்து அதாவது வெறுங்கையாக திரும்ப வேண்டியும் வரும் அப்படின்னு சொல்கிறார். एक दिन गोवर्धन के पास के किसी गांव गया. गोवर्धन வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. वहाँ वह महेंद्र नामक एक आदमी के घर पहुँचा. மகேந்திர அப்படின்ற பேரில் இருந்த ஒரு மனுஷனோட ஒரு ஆளோட வீட்டுக்கு உள்ளே போகிறாரு. மகேந்திர வந்து தன்வான் தான். மகேந்திர வந்து பணக்காரன். லேக்கின் वो बड़ा कंजूस था, அவன் வந்து ஒரு மிகப்பெரிய கஞ்சன். किसी को भूल कर भी कोटी दमड़ी तक नहीं देता था. அவன் வந்து மறந்து போய் கூட யாருக்கும் வந்து ஒரு ஓட்டக்காரனான்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், இந்த செல்லா காசு, அதாவது கோட்டி சிக்கா அப்படின்றாங்கல்ல, அதாவது ஓட்டை இருக்க ஹோல் இருக்கிற காயின் அது. அதே மாதிரி இந்த தம்மடின்றது அப்படி தான், செல்லா காசு, அந்த காலத்து பைசா. அந்த மாதிரி செல்லா காசை கூட அவன் வந்து கொடுக்க மாட்டான். नहीं देता था वो, किसी को नहीं देता था वो. அப்போது கோவர்தன் மகேந்திர கோ अपना परिचय दिया. கோவர்தன் என்ன பண்ணுறான், அந்த தன்வான் மகேந்திருக்கு தன்னோட பரிச்சயம்னா தன்னோட इंट्रोड्यूस பண்ணிக்கிறான். उसके बाद उसने इस अर्थ की एक कविता सुनाई कि महेंद्र बड़ा वीर है और दानी भी है. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, அந்த மகேந்திர பற்றிய ஒரு பாட்டு. என்ன பாட்டுன்னா, அவன் ஒரு பெரிய வீரன், அவன் ஒரு பெரிய தானி, அதாவது மிகப்பெரிய ஒரு அதாவது உதார படைத்த ரொம்ப பெரிய தானவான் அப்படின்னு சொல்லிட்டு, தர்மங்கள் கொடுக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறான். அப்போது மகேந்திர மகேந்திர வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டான். உஸ்னே நௌகர் சே கஹா, அவன் உடனே தன்னோட வேலையாள்கிட்ட சொல்கிறான், கவி கோ சோனே கி தாலி பேண்ட் கரோ. உடனே அவன் சொல்கிறான் வேலையாள்கிட்ட, கவிக்கு வந்து உடனே நீங்கள் வந்து ஒரு தங்கத்தட்டு, சோனேக்கி தாலின்னா தங்கத்தட்டு, பேண்ட் கரோன்னா கிஃப்டாக கொடுத்துரு அப்படின்றான். அவருக்கு வந்து டக்குன்னு வந்து ஒரு தங்கத்தட்டு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன் வேலையாள்கிட்ட சொல்கிறான். எக்ஸ் சுன்கர் கோவர்தன் பி குஷுவா. இதை கேட்டுட்டு கோவர்தனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. वह कहने लगा कि महेंद्र के समान बड़ा वीर और दानी आसपास के गांव में कोई नहीं है. உடனே அவன் என்ன சொல்கிறான், மகேந்திரக்கு ஈக்குவலான ஒரு படா வீர், மிகப்பெரிய வீரனும் அவர் தானியம் பெரிய தர்மவான் வந்து ஆஸ்பாஸ்க்கு காவமே கோய் நெய் அப்படின்னா பக்கத்தில் கிட்டத்தட்ட யாருமே இல்லை, பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன் சுன்கர் மகேந்திர பஹுத் குஷுவா. இதை கேட்டுக்கிட்டு மகேந்திர இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. நௌகர் சே கஹா, வேலைக்காரர்கிட்ட சொல்கிறான், தாலிமே ஏக் சௌ அஷ்ரஃபியா பி லே ஆவ். அதாவது உடனே அந்த தட்டில் வந்து ஒரு 100 அஷ்ரஃபியா எடுத்துவோம் அப்படின்றார். அஷ்ரஃபியா அப்படின்றது வந்து ஒரு 16 to 25 ருபீஸ் வேல்யூ இருக்கிற
அது ஃபார்சி வேர்டு அது. சோனே கா சிக்கா அது. அதாவது தங்க காசு அது. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 16லேருந்து ரூ. 25 வரைக்கும் இருக்குமா. அது ஃபார்சி வேர்டு அது. அஷ்ரஃபியா. அத கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ கோவர்தனுக்கு குஷிக்கு கோய் டிக்கானா नहीं रहा அப்படின்னா, அவனுக்கு சந்தோஷத்துக்கு ஒரு எல்லையே இல்லாம போச்சு கோவர்தனுக்கு. லேக்கின் நௌகர் அந்தர் से आया नहीं. ஆனா உள்ள போன அந்த நௌகர் இருக்கான்ல, அந்த வேலைக்காரன், அவன் வெளியில வரவே இல்ல. थोड़ी देर के बाद गोवर्धन ने महेंद्र से पूछा कि आपका नौकर क्यों नहीं आया? கொஞ்ச நேரம் பொறுத்து இவன் கேட்குறான். அதாவது சார் உங்கள் வேலைக்காரன் வரவே இல்லையே, ஏன் வரமாட்டேன்றான் வரல அப்படின்னு கேட்குறான். இப்போ மहेंद्र ने कहा कि वो नहीं आएगा. இப்போ மहेंद्र என்ன சொல்கிறான், அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவன் கேட்குறான், கோவர்தன் கா தில் பைட் கயா. அவனோட மனசு அப்பயே என்னாச்சு, இதயமே உடஞ்சி போச்சு. அதை கேட்ட உடனே உஸ்னே பூச்சா कि क्या मुझे सोने की ताली और 100 அஷ்ரஃபியா नहीं मिलेगी. அப்போ கேட்குறான், சார் எனக்கு அந்த தங்கத்தட்டும் அதில் வந்து ஒரு 100 அஷ்ரஃபியாவும் அப்படின்னா சோனிக்கு சிக்காவும் கிடைக்காதா அப்படின்னு கேட்குறான். அப்போ மகேந்திர ஹஸ்தே ஹுயே कहने लगा. அப்போ அந்த செல்வந்தர் மகேந்திர இருக்கான்ல, அவன் வந்து சிரிச்சிட்டே சொல்கிறான், தும்னே முஜே வீர் और தானி கஹா. நீ வந்து என்னை வந்து ஒரு வீரன் சொன்ன, பெரிய தனவான் அப்படின்னு சொல்லலாம் சொன்னேன், தர்மகர்த்தாலாம் சொன்னேன். ஆனால் மை ஜான்தா ஹூ கி யக் ஜூட் ஹை. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் போய், அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு எனக்கு தெரியும். முझे खुश करने के लिए तुम झूठ बोले. என்ன சந்தோஷப்படுறதுக்காக நீ போய் சொன்ன. उसी तरह तुमको खुश करने के लिए मैं भी झूठ बोला. அதனால் அதே மாதிரி தான் உன்னை நான் சந்தோஷப்படுறதுக்காக ஒரு பொய் சொன்னேன். झूठ की वजह से झूठ की वजह से हम दोनों जो है थोड़ी देर के लिए खुश रहे. இந்த பொய்யால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம 2 பேருமே கொஞ்ச நேரம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். பஸ் அவ்வளோதான். अब तुम जा सकते हो. இப்போ நீ போகலாம். அப்போ கோவர்தன் சுப்சாப் கர்கி ராகலி அப்படின்னா, கர்கி ராகலின்னா வீட்டை நோக்கி கோவர்தன் நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே, இதுதான் வந்து கவி ஒரு கஞ்சூஸோட கஹானி. ஆக்சுவலாக இது சாராம்சம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே, see you in the next video.